ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான பால்கோவா ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நம்ம நிறைய பால் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. 1 கப் அளவுக்கு நம்ம பாலும், 1/4 கப் அளவுக்கு ரவையும், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, இதுதான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அந்த பால்கோவா அவ்வளோ குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தை செய்யக்கூடிய பால்கோவா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வரும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரமாக அந்த பால்கோவா செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் நம்ம வச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமாக தான் நல்லாயிருக்கும். நான் இந்த கப்பில் தான் எல்லா வகையான பொருளும் இந்த கப்பில் தான் நான் அளந்து எடுக்க போகிறேன். நம்ம பாலாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் இதில் 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். பால் பார்த்திங்கன்னா நாட்டுப்பால் கிடைச்சா நாட்டுப்பால் வாங்கிக்கிறங்க, மாட்டுப்பால். அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலர் பால் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரவையை அப்படியே கொட்டிடாமல் நம்ம கேசரிலாம் எப்படி செய்வோமோ அது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நமக்கு ரவை கட்டியாக வந்துடக்கூடாது. நல்லா எல்லாமே நல்லா லேசாக கிடைக்கணும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது கூடவே பால் மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் பால் மாவு எடுத்திருக்கேன். பால் மாவு இல்லைன்னா நீங்கள் பால் 1 கப் அளவுக்கு பதிலாக 2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் மாவு இருந்துச்சுன்னா 1/2 கப் சேர்த்துக்கிறங்க. அதுவும் நமக்கு கெட்டியாகக்கூடாது. அதனால் மாவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பால் மாவு நம்ம சேர்க்குறனால சீக்கிரமாகவே நமக்கு பால்கோவா ரெடி ஆயிரும். பால் நம்ம சேர்த்தோம்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். இது பால் பவுடர்னால் சீக்கிரமாக குயிக்காகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது நல்லா வந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். அதனால நான் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவு நம்ம எடுத்ததுக்கு 1/2 கப் அளவு நம்ம சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி இருக்கும். அந்த இதெல்லாம் எல்லாமே இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சர்க்கரை சேர்க்குறனால நமக்கு பால்கோவா இன்னும் கொஞ்சம் நம்ம இலகி கொடுக்கும். அந்த தண்ணி பதத்துக்கு வரும். அந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கடாயில் ஒட்டிலாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லா சைடும் ஒட்டியிருக்க எல்லாத்தையும் நம்ம அந்த இதில் எடுத்துடலாம். சுரண்டி எடுத்துக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறமா நமக்கு நல்ல ஒரு பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு அருமையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.